Hi friends, வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சூப்பும் நாட்டுக்கோழி சுக்காவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். இது வரும் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சூப்புக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வற்றல் மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் இதுக்கு மட்டும் சூப்புக்காக. இப்போ நான் ரசப்பொடி தாங்க போடுறேன். நான் வீட்டில் அரைச்சது, மல்லி மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டிங்கனாலே சூப்பராக நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கங்க. நீங்கள் கடையில் வாங்கியிருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு. ஏன்னா எல்லாமே இதில் இருக்கும், எல்லா பொருட்களும். இதுவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கோங்க. இது போட்டு வச்சாலே நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முழுகிற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இது 10 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகுங்க. இது நாட்டுக்கோழி ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால் நீங்கள் 10 விசில் தாராளமாக விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு நீங்கள் இந்த தண்ணியை உங்களுக்கு தேவையான அளவு சூப்பு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு மீதி தண்ணியை நம்ம சுக்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி அப்படியே தாங்க இருக்கும் குக்கரில் இருக்கிறது, அதனால் நீங்கள் சூப்புக்கு வேண்டியதே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 விசில் விடுங்க. ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. பாதி கூட போதுங்க தக்காளி. ஓகேங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹீட்டு, அதனால் நீங்கள் நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பொடியான சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலேயே. அடுத்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, மிளகு பொடி. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடியெலாம் போட்டிருக்கோம், அதனால் தேவைப்படாது. கருவேப்பிலை பொடி கொஞ்சம் போட்டிருக்கேங்க நான். இப்போது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். அதுக்கு நான் 1/4 கிலோ எடுத்தனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி போட்டதுனால போடலைங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டனா இஞ்சி பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 கிலோனால நான் முன்னாடியே போட்டிருக்கனால போடலை, போதுன்னு. இப்போ 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி. கொஞ்சம் கறியாக இருக்கிற பீஸாக எடுத்துக்கோங்க. எலும்பாக தான் இருக்கும் கொஞ்சம், எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கறியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க சுக்காவுக்கு. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழி ஆல்ரெடி வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிளகாய் வெளுப்பு அடங்கிறதுக்கு தண்ணியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தேவைப்பட்டால் அப்போ 2 தடவை திறந்து விட்டு பாருங்கள் தண்ணிலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி சுண்டணும் பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி போயிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கிரேவியாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம சுக்காக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க.
நல்லா இந்த கிரேவிலாம் போய் சுண்டி நல்லா சுக்காக்கு பதத்துக்கு ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.